சென்னையில் இப்போ மழைக்காலம். காலையில் எப்பயும் போல் 7 மணிக்கு இங்கே சுற்றி வாக்கிங் போனோம். 4000 கோடி எங்கே போச்சு நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிடுச்சு. சென்னையில் இப்போ மழை காலம். குடை இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. குடை மாத்திரம் இல்லைங்க, நல்ல ஒரு காலணி தேவை. ஏன்னா எங்கெங்கெல்லாம் குழி இருக்குன்னு நமக்கு தெரியாது, தண்ணி எங்கே தேங்கி இருக்குன்னு தெரியாது. அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே போச்சுன்னா வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் ஏதாவது வெளியில் போனீங்கனாலும் வெளியிலேயே காலை கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி ஃபேன்சி கூடலாம் நமக்கு சரி வராது. சென்னை மழை உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில் எப்பயும் போல் 7 மணிக்கு இங்கே சுற்றி வாக்கிங் போனோம். எல்லா இடத்துலையும் இன்னும் தண்ணி தேங்கி தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே டிராக்டர் பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் உரியணுங்கிறதுக்காக. ஸோ 4000 கோடி எங்கே போச்சுன்னு தெரியல. அடுத்த 2 மாதம் 3 மாதம் மழை காலம் தான், எப்போனாலும் மழை வரலாம். அந்த பணத்தினால கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படும். ஆனால் ப்ரிப்பேர்ட்னஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இந்த தடவை. நிறைய ராஜஸ்தான்லேருந்துலாம் வண்டியை வர வச்சு அதில் 2 பெரிய வண்டி பார்த்தாலே காண்டாமிருகம் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அது கூட 2 டேங்க்கு, ஒவ்வொரு வண்டியிலையும் ஒரு 4 பேர். எல்லாமே வெஸ்ட் பெங்கால் இல்லைன்னா ராஜஸ்தான்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படியே ராத்திரி ஃபுல்லாக படுத்துருக்குறாங்க. எங்கேயாவதுன்னா சாக்கடையை உறிஞ்சி எடுக்கிறாங்க. ஸோ சாக்கடையை இந்த தடவையும் சரி பண்ண திமுக நம்மளை எல்லாரையும் ஏமாற்றி விட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 நாளைக்கு உள்ள மருந்துகள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பேராசிட்டமால் மாத்திரை, டயரியா மாத்திரை, வாமிட்டிங் மாத்திரை. உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகரு, ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை 7 நாளைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தான் சுத்தமாக இருந்தாலும் உங்கள் ஃபில்டரே யூஸ் பண்ணாலும் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த 7 நாளைக்கு. அதனால் உள்ள பிரச்சனைகள் நிறைய வரும். வெக்டார், அதாவது மஸ்கிட்டோஸ், கொசுனால் வர நோய்கள், மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, இது யாருக்குனால வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் கொசு வத்தி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே தடவுறதுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் கொசு உள்ளே வந்துடும். நீங்கள் நெட்டு போட்டாலும் வந்துடும். இல்லை நல்ல பேட் வச்சுக்கோங்க. முதியோர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, குழந்தைகளை பார்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? ஸோ வீட்டுக்குள்ளே கொசு வந்துச்சுன்னா அதுங்க நம்ம தூங்கினதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் கடிக்கும், இல்லை பகலில் எங்கேயா கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு கொசு போதும் நம்ம குடும்பத்தையே சீரழிக்கிறது. விவேக்கோட பையனை பற்றி நமக்கு தெரியும். இப்பயும் ஒரு நர்ஸ் இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் கொசுலேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இது இல்லாமல் முக்கியமான ஃபைல்ஸ், வீட்டு பத்திரம், இல்லாட்டி உங்கள் எஸ்எஸ்எல்சி +2 மார்க் லிஸ்ட்டு, இல்லை டிகிரி மார்க் லிஸ்ட்டு, இல்லை முக்கியமான உள்ள சர்டிஃபிகேட்ஸு, இதுங்க எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா 2வது மாடியில் இருக்கவங்களுக்கு கொடுத்து வைங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்காவது பத்திரமா வச்சுருப்பாங்கன்னா அவங்க இதில் வைங்க. வங்கியில் இப்போ லாக்கர் சிஸ்டம் நிறைய இருக்குது. ஸோ வங்கியில் கூட வைக்கலாம். ஆனால் எந்த வங்கியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா தண்ணி நமக்கு நல்லாவே தெரியும். சென்னையில் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். வந்த பிறகு நம்ம ஏங்கிட்டு இருக்க முடியாது. உணவு தேவையில்லாமல் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. ரோட்டில் இருக்க காய்கறிகள் வாங்கலாம், ஆனால் நல்லா கழுவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. எப்பயும் போல் கேரட்டை லைட்டாக கடிக்கிறது, இல்லை வெள்ளரிக்காய் நிறையா கடிக்கிறது, இதுங்கெல்லாம் தேவை இருக்காது. அப்படியே உங்களுக்கு மழை அதிகம் இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க முதியோர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுக்கோங்க. பால் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய எமர்ஜென்சி, மரம் விழுந்துருச்சு, இல்லை அவங்க உங்கள் ரோட்டில் குழி விழுந்துருச்சு, யாராவது உள்ளே விழுந்துருவாங்க, இல்லை தண்ணி ரொம்ப தேங்கி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1913 அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது எமர்ஜென்சி. உங்கள் கார்பரேஷனில் இருக்க கவுன்சிலரோட நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல தெளிவாக எழுதிக்கோங்க. கவுன்சிலர்லாம் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் அளிக்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நான் கட்டாயம் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் ஆனால் இதெல்லாம் முதியோர்கள் இருக்கிற வீட்லேயும் அக்கம் பக்கத்தில் முதியோர்கள் இருந்தாலும் நம்ம எடுக்கிற முயற்சிகள். இன்னொன்று, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க, தரைமட்டத்தில் இருக்கீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை அப்படின்னா மழை திடீர்னு நமக்கு வரும். நமக்கு நல்லாவே தெரியும். 2014 வந்துச்சு, அப்பப்போ வரும். நம்ம சென்னையை நம்பவே முடியாது. அதுக்கான கட்டமைப்பு இன்னும் திமுக சரி பண்ணலை. திமுக அரசாங்கம், மேயர் பிரியாவோட தலைமையில் இருக்கிற திமுக கார்பரேஷன் இன்னும் அதை நமக்கு சரி பண்ணலை. அதனால் அவங்க இன்னும் அதுக்காக எங்கெங்கெல்லாம் நிதி திரட்டணும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4000 கோடி அப்படியே அபேஸ், எப்படியோ 2000 கோடியாவது முழுங்கியிருப்பாங்க, இல்லை அங்கங்கே செதறி போயிருக்கும். இதையே ஒரு நல்ல கம்பெனியில் எல்என்டியோ இல்லாட்டி ஒரு ஜப்பான் கம்பெனி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு நல்லபடியாக ஒரு பிளான் பண்ணி சுத்தமாக ஒரு பட்ஜெட் கொடுத்து இதை எத்தனை வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னும் நம்மளோட பிடபிள்யூடி ஆளுங்களோ, கார்பரேஷன் ஆளுங்களோ, பாவம் இளைஞர்கள் ப்ளூ சட்டையோ ப்ளூ பேண்ட்டும் போட்டு, ப்ளூ அரக்கால் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு அங்கங்கே தோண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் சென்னையில் இருக்கிற மழைக்கு நம்மளால் எந்த ஒரு ப்ரிவென்ஷனும் நம்மளால் எடுக்க முடிய மாட்டேங்குது. சென்னை இன்னும் இட் இஸ் அ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் சிட்டியாக தான் இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக மாற்றணும்னா நீங்கள் அதுக்காக உள்ள
தொலைநோக்கு சிந்தனை உள்ள கவுன்சிலர்ஸ், தொலைநோக்கு சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கணும். இந்த பணம் வாங்கிட்டு லோக்கலாக இருக்கிற சில்லற அரசியல்வாதிகளை வந்து நம்பாமல் அவங்கள தூக்கி போட்டுட்டு நமக்கு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். உங்கள் தொகுதிக்கு இந்த மழைக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட்னஸ் ஏதாவது உங்களுக்கு கட்டாயம் தேவைன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான நியூஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் காத்திருக்காதீங்க. ஆள் வரலைன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம முடிஞ்சே நாங்கள் பக்கத்திலே வந்து தேவையானதை செஞ்சு கொடுப்போம். இல்லை அங்கே பக்கத்தில் இருக்கிற யார் உங்களுக்கு தேவையாக செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்குள்ள தொடர்பு உங்களுக்கு கொடுப்போம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.